சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ரசலிங்கம். ஆம் தேவி, ரசலிங்கம் ஒரு சிவலிங்கமாகும். மகாதேவர் இந்த சிவலிங்கத்தை இவருக்கு வரமாக அளித்துள்ளார். அவர் விரைவிலேயே ரசலிங்கத்துடன் கைலாயத்திற்கு வரப்போகிறார். அவருக்கு அழைப்பு விடுத்திருப்பது யார் தெரியுமா? பார்வதி தேவியார் தான் அழைத்துள்ளார். ஆனால் இந்த பக்தன் யார் நாராயணா? பானாசுரன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவர் கைலாயத்திற்கு வந்த பிறகு நாம் ஆனந்த தாண்டவ விழாவை ஆரம்பிக்கலாம். நான் இந்த அசம்பாவிதத்தை தடுத்தாக வேண்டும் லக்ஷ்மி. நான் சென்றாக வேண்டும். ஆனால் தாயே, இத்தனை பெரிய விழாவில் ஒருவர் மட்டும் தனியாக எப்படி சங்கீத கச்சேரியை நடத்துவார்? ஒருவரின் எண்ணம் தூய்மையாக இருந்தால் கடவுளே அவருக்கு மோட்சத்திற்கான வழியை காட்டுவார் தேவேந்திரா. வணங்குகிறேன் மகாதேவா. வணங்குகிறேன் தாயே. தாங்கள் கவலைப்படாதீர்கள் தேவேந்திரா. என்னுடைய புஜங்களே இந்த சங்கீதத்தை வழங்குவதற்கு போதுமானதாகும். அப்படியென்றால் விழாவை துவக்கலாமா தாயே? ஒரு கணேசா, நாராயணருக்கு பானாசுரனின் வணக்கம். பானாசுரா, நான் அறிவேன். கைலாயத்திற்கு உன்னை விருந்தினராக என் தங்கை அனுப்பியுள்ளார். ஆனால் நீ கைலாயத்திலிருந்து திரும்பச் செல்வதே சாலச் சிறந்ததாகும். ஏன் இப்படி கூறுகிறீர்கள் சகோதரரே? பானாசுரன் கைலாயத்தின் விருந்தினர். தாங்கள் அவரை திரும்பிச் செல்லுமாறு கூறுகிறீர்கள்? நாராயணரே, தாங்கள் எனக்கு மரியாதைக்குரியவராவீர். உண்மையில் என்னை இங்கு மகாதேவர் மீது நான் வைத்திருக்கும் பக்தியும் அன்பும் தான் இங்கு வரவழைத்துள்ளது. மகா காலன் மற்றும் மகா காளியின் ஆனந்த தாண்டவ விழாவில் என்னை சங்கீதம் வழங்குவதற்காக அழைத்திருப்பது எனக்கு மாபெரும் பாக்கியமாகும். ஒருவேளை தாங்கள் என்னிடம் இருந்து இந்த வாக்கியத்தை பறிக்க விரும்பினால் தாங்கள் அதற்கான காரணத்தை கூறியாக வேண்டும். இல்லை என்றால் கைலாயத்தில் மகாதேவரின் பக்தன் அவமானப்படுத்தப்பட்டதாக கருதப்படும். அமைதியாக இரு பானாசுரா. நாராயணர் இப்படி கூறுவதனால் அதற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ காரணம் இருக்கும். நான் எந்த விளக்கமும் அளிக்கப் போவதில்லை. ஆனால் இப்பொழுது பானாசுரன் இங்கிருந்து திரும்பச் செல்வதே சாலச் சிறந்ததாகும்.